delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அதிமுக பாஜக கூட்டணியில் ஒவ்வொருத்தருக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை, இன்னும் நாட்களாகும், ஓரிரு நாட்களாகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். தாமதத்திற்கு காரணம் என்ன? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போலவே 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க வேண்டும். வருகின்ற தகவல் படி பார்த்து போனால் 41 தொகுதிகளில் தாமரை சின்னம் நிற்கும் அப்படிங்கிறது பாஜகவோட வளர்ச்சி காமிக்குதா, இல்லை அதிமுக ரொம்ப விட்டு கொடுத்துரும் அப்படின்னு தெரியுதா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே இறங்கி வந்துருச்சுன்னு தான் பார்ப்பாங்க. இல்லை, நிலைப்பாடு ஒன்று, அது தகுதி தரம் இது எல்லாத்தையுமே இறங்கி வந்திருக்கா? ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அப்படிதான் தெரிகிறது. அதிமுகவுக்கு கடந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 22% வாக்கு இருந்துச்சு. இல்லை, சதவீத கணக்கில் நிச்சயமாக ஒரு 5%, 2% ஏதோ வரும். ஆனால் வெற்றி, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவது என்பது சாத்தியமில்லை. நாமக்கல்ல ஒரு பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினப்போ சொன்னார்ல, அதோ வெற்றி கொடி பறக்குது, தாவேகா கொடியை பார்த்து. காலமெல்லாம் 53 வருஷமா அதிமுக கொடியை வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். 30க்கு கீழே வந்தா நாங்க கேட்கிற தொகுதிகளை கொடுக்கணும், பாஜக கேட்கிற தொகுதிகளை கொடுக்கணும். 40, 50ன்னு வந்ததுன்னா நம்ம பேரம் பேசி எந்த கட்சி எந்த தொகுதி யாருக்கு என்பதை பேசிக்கலாம். ஆனால் அதிமுக இன்றைக்கு 2021 வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒரு 12, 15 தொகுதிகளை அடையாளப்படுத்தியிருக்காங்க பாஜக. வணக்கம் ஆக நண்பர்களே, அதிமுக பாஜக கூட்டணியில் யாருக்கு எத்தனை இடங்கள் கிடைக்கும், இது எந்த அளவுக்கான மனநிலை காண்பிக்கிறது, பாஜகவுக்கு அதிக இடங்களா, இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணனா இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு துரை. வணக்கம் சகோதரா. அதிமுக பாஜக கூட்டணியில் ஒவ்வொருத்தருக்கு எத்தனை இடங்கள் அப்படிங்கிறது இன்னும் முடிவாகலை, இன்னும் நாட்களாகும், ஓரிரு நாட்களாகும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். டெல்லிக்கு 2 தடவை போயிட்டு வந்தார், 2 தடவை போயிட்டு வந்தார். இன்னும் கூட மற்ற கூட்டணி கட்சியினரும் இங்கே போயிட்டு வர்றாங்க. தாமதத்திற்கு காரணம் என்ன, ஏன் இந்த தாமதம்? இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போலவே 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிற்க வேண்டும் அப்படின்னு 170ன்னு மார்ஜின் வச்சா கூட ஒரு 30, 34, 64 தொகுதிகளை இங்கே இருக்கிற பாமக மற்றும் என்டிஏ கூட்டணி, பாஜக உள்ளிட்ட கூட்டணிகளுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இவங்க அனைத்து இந்திய அதிமுக தரப்பில் பேசினாங்க. இப்போ இது தொடர்பாக அங்கேருந்து ஏற்கனவே ஒரு குழு போட்டாங்க. அந்த குழு சரியில்லைன்னு பீஸ் கோயல் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அந்த குழுவோட ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தை இல்லை. பீஸ் கோயல் கூட தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தினார். அமித்ஷாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. சரி, நான் அவரை டெல்லிக்கு கூப்பிட்டு பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அமித்ஷா டெல்லிக்கு வாங்க, அது கிளைமேட்டு டெல்லி கிளைமேட்டு தான் எடப்பாடிக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சி போய் பேசிட்டாங்க. கிளைமேட் சரியாக இருந்துச்சா? சரியாக இருக்கிறதா ரொம்ப சிரித்த முகத்தோடு வந்தாருன்னு எல்லா பேப்பர்லையும் போட்டிருக்காங்க. அப்படியே சிரிக்க வச்சாருங்க. சில நகைச்சுவை படங்களில் காட்சி வரும், உள்ள அடி வாங்கிட்டு வெளியில் வரும்போது ஒரு மாதிரி சிரிச்ச முகத்தோடெல்லாம் வடிவேல் உட்பட பல காமெடி நடிகர்களை பார்த்துருக்கோம். ஏன் சென்னையில் அதிமுக அலுவலகம் இருக்கு, அதிமுக மிகப்பெரிய கட்சி இல்லை, அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தேன். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்வி ஜெயலலிதா கட்டி காப்பாற்ற அந்த காலகட்டத்திலையுமே ஆகப்பெரிய கட்சியாக இருந்தது. எந்த தேசிய கட்சியானாலும் எந்த மாநில கட்சியானாலும் இவர்களோட அனைத்து இந்த அதிமுகவோடு தேர்தல் உடன்பாடு கொள்ள வேண்டுமென்றால் இங்கே தான் வந்து பேசுவாங்க. தலைமை கழகத்தில் அன்று இன்றைக்கி புரட்சித் தலைவர் மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிற அந்த அவை சண்முக தலைமை கழகத்திலேயோ அல்லது பாய்ஸ் கார்டன்லேயோ அல்லது தலைவருடைய தோட்டத்திலேயோ தான் முன்னே அந்த மாதிரி நடக்கும் அந்த காலகட்டங்களில். இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வலுவிழந்திருக்கிறது என்பதால் தான் இந்த முதலாகவே கடந்த மாதம் ஏப்ரல் மாதமாக சட்டமன்றம் நடக்கிற போதே வேலுமணி சொல்லியிருக்காரு, இது மாதிரி அமித்ஷா டேட் கொடுத்துட்டாரு, டைம் கொடுத்துட்டாரு, போகலாம், கடந்த ஆமாம் போயிடலாம் அப்படின்னு சொன்னபோது, எப்போ சபை நடந்துக்கிட்டு இருக்கு, முடிஞ்சோன்னே போகலாம், இப்போ என்ன அவசரம் அப்படின்னு சொன்னபோது, இல்லை அவர் டைமும் டேட்டும் கொடுத்துட்டாரு, வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஃப்ளைட்டில் அவர், மதியானம் ஒரு ஃப்ளைட்டில் இவருன்னு கிளம்பி போய் அங்கே தான் உறுதிப்படுத்துகிறாங்க. நம்ம பல விவாதங்களில் பேசுகிற போதே சொல்லியிருக்கோம். அதை கூட டெல்லியில் அவர் அறிவிக்கலை எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா தான் ஊடகங்கள் மூலமாக அறிவிக்கிறாரு, எக்ஸலத்தில் பதிவிடுறாரு. ஒரு வாரம் ஆச்சு, இங்கே சென்னைக்கு வந்து எடப்பாடி எதுவுமே சொல்லணுன உடனே திரும்ப அங்கேருந்து இங்கே வந்துட்டார். அமித்ஷாவை இங்கே வந்து ஒரு நட்சத்திர விடுதியில் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். அந்த உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி ஒரு 7-8 மாதமாக அதை விட்டு நகரவே இல்லை. நீங்கள் தமிழக பாஜகவினுடைய நிர்வாகிகளோ அனைத்து இந்திய அதிமுகவினுடைய நிர்வாகிகளோ பரஸ்பரம் ஒரு சந்தித்து பேசி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக களமாடினார்களா? நமக்கு தெரிஞ்சு இல்லை. அப்போ இந்த இணைப்பு என்பது அறிவிக்கப்பட்டு 7-8 மாதம் கழித்து அவர் என்ன சொன்னார் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமி,
நாங்கள் தேர்தல் அறிவிச்சதுக்கு பிறகு தான் கூட்டணி தொடர்பாகவே பேசி முடிவு எடுப்போனாங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக சிபிஎம், பிசிக, தேமுதிக அளவில் இருக்குது. அதுவும் இன்றோ நாளையோ அதுவும் முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. இந்த முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை 8-9 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு பொது மேடையிலையும் கல்யாணம், காதுகுத்து, விழா, புத்தக வெளியீடு எதுனாலுமே திமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை வரிசையாக நிறுத்தி தான் அவங்க எல்லாரையும் பேச வச்சு இதில் உறுதியாக இருக்கிறோம், எங்களுக்குள் பிரச்சனை இருந்தாலும் பிரிந்து செல்ல மாட்டோம்னு உறுதிப்படுத்திக்கிட்டே வர்றார். நீங்கள் இருக்கிற கட்சிகளையும் விட்டுட்டு இருக்கிற கட்சியில் இருக்கிற முக்கிய தலைவர்களையும் வெளியே அனுப்பி வச்சுட்டு நாங்கள் ஒரு மெகா கூட்டணியை அமைப்போம், ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து அதிமுகவில் செய்துனா கண்ணு கட்ட வரைக்கும் பார்த்தா ஒரு பிரம்மாண்ட கட்சி இல்லை. அதுதான். அப்ப எதை பிரம்மாண்ட கட்சி என்று அவர் சொன்னார் அப்படிங்கிறது நாமக்கல்ல அவர் பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசினப்போ சொன்னார்ல, அதோ வெற்றி கொடி பறக்குது, தாவேகா கொடியை பார்த்து. காலமெல்லாம் 53 வருஷமா அதிமுக கொடியை வச்சுக்கிட்டு கட்சிக்காரன் பாடுபட்டுக்கிட்டு இருக்கான், கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கான், அந்த கொடிகளை தூக்கிட்டு. அந்த கொடியை பார்க்காம ஒரு தாவேகா கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வசப்பட்டார். பிள்ளையார் சொல்லி போட்டோன்னாரு, அதோட போயிடுச்சு, அது வெத்து பேப்பராகவே போயிடுச்சு. தாவேகா கதை உடைச்சிட்டாங்க. இன்னும் மலினமான விமர்சனங்களை சொன்னாங்க. கட்சியில் அவருக்கு செல்வாக்கு இல்லை, கட்சிக்காரங்களையும் மக்களையும் ஏமாத்துறதுக்காக தான் பிரம்மாண்ட கட்சி வருதுன்னு எங்கள் கட்சியை சொல்கிறாங்க அப்படின்னு மற்ற தாவேகா நிர்வாகிகள் பேசினதை நம்ம பார்த்தோம். அப்போ ஒரு பலகீனமான நிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சதுனால தான் எந்த கட்சியும் வந்து இவற்றை சந்திக்கலையே. நீங்கள் தமிழ்நாட்டில் என்டிஏவுக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமின்னு அறிவிச்சிட்டாங்க, பாஜகவும் அறிவிச்சிட்டாங்க, இவரும் அறிவிச்சிட்டாரு. பொதுக்குழுவை போட்டு யாருக்கு எத்தனை இடம், எந்தெந்த கட்சிகளை இணைக்க வேண்டும் என்பதையெல்லாம் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுப்பார்னு தீர்மானமே போட்டாங்க. இந்த தீர்மானத்துக்கு பிறகு யாரும் வரல. இல்லை, இவர் தான் இப்போ போய் முடிவு எடுத்திருக்கிறாரு. டெல்லிக்கு போய் இவர் தான், ஆமாம், இவர் தான் முடிவெடுக்கணும். முடிவெடுக்கக்கூடிய தலைவர் டெல்லியில் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தானே தலைவர் என்டிஏ அணிக்கு இங்கே தமிழ்நாட்டில். ஒட்டுமொத்த அந்த என்டிஏ கூட்டணிக்கு மோடி, அமித்ஷா தலைமை, தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏவுக்கு இவர் தான் தலைமைன்னாங்க. ஆனால் அவரை அடிக்கடி டெல்லி அழைத்து தான் அந்த பஞ்சாயத்தை பண்ணி இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த அந்த தனித்தன்மை, அந்த கௌரவம், அந்த மரியாதை, அதை எல்லாமே திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடமானம் வைத்து விட்டார் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் வலைத்தளங்களில் அரசியல் விமர்சகர்கள், கட்சிக்காரங்களே, ஏன் இவர் அடிக்கடி அங்கே போகிறார், இங்கே வந்து பேசினான முடிவெடுக்கணும். இங்கே தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்கள் இவரும் பேசி முடிவெடுத்துட்டு அப்புறம் என்ன இடங்க எத்தனை இடங்கிறத வந்து கையெழுத்துக்கு போகலாம் அப்படின்னு. நம்ம முதல்ல பார்த்தோம், 60 இடங்கள் ஒரு பட்டியலை கொடுத்துருக்காங்க, 50 இறுதிப்படுத்துகிறார்கள்னு. அடுத்த கட்டமாக 40 இடங்களாவது வேணும் அப்படின்னு. 30க்கு கீழே வந்தால் நாங்கள் கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும், பாஜக கேட்குற தொகுதிகளை கொடுக்கணும். 40-50ன்னு வந்ததுன்னா நம்ம பேரம் பேசி எந்த கட்சி எந்த தொகுதி யாருக்கு என்பதை பேசிக்கலாம். ஆனால் அந்த 30 தொகுதிகளுக்கு கீழாக வருகிற பொழுது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள், இன்றைக்கு 2021 வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒரு 12-15 தொகுதிகளை அடையாளப்படுத்தியிருக்காங்க பாஜக. அவங்க இதுங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு இப்போ இருக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் இடம் என்று 40 இடம் 41 இடமோ ஏதோ ஒரு இடம்னு முடிவு பண்ணிட்டா எந்தெந்த தொகுதின்னு வர்ற போது இன்னொரு பெரிய பஞ்சாயத்து இருக்குது. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட கசிந்து வருகின்ற தகவல்களை பார்த்தோம் அப்படின்னா அதிமுக மட்டுமே கிட்டத்தட்ட 162 தொகுதிகளிலும், புரட்சி பாரதத்துக்கு 2 தொகுதி இரட்டை இலை சின்னத்திற்கு கொடுத்து 163 மொத்தம் அப்படின்னும், பாஜக 31 தொகுதிகளும், மற்ற கூட்டணி கட்சிகள் நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க, அங்க எல்லாத்துக்கும் தாமரை சின்னம் கொடுத்து அந்த தாமரை சின்னமே 41 தொகுதிகளில் போட்டியிடும் மாதிரி தகவல்கள். நிச்சயமாக பாஜக தாமரை பெருசாவே மலர்ந்துருச்சு போல இருக்கு. உண்மைதான். அதாவது தொடக்கத்தில் இவங்க 60 இடம்னு வர்ற பொழுது இங்கேருந்து 25 சீட்டு தான் சொல்லியிருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 25 இடங்கள் நாங்கள் கொடுக்குற இடங்கள், அதில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. யார் அந்த முதல் குழு வந்ததில் அந்த குழுவிடமும் அதே கருத்தை ஃபியூஸ் கேர்ள்ட்டையும் வலியுறுத்துற பொழுது இவர் வந்து ஒரு பிடிவாதமாக இருக்கிறாரு, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இல்லை அப்படின்னு தான் போய் அமித்ஷாட்ட சொன்னோடனே அமித்ஷா அவரை வச்சு பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக அணியில் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 28 இடங்கள் ஒதுக்கிட்டாங்க. அப்போ குறைந்தபட்சம் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜக நிற்கணும், காங்கிரஸுக்கு மேலே 2-3 தொகுதியாவது வேணுங்கிறதுல தான் இப்போ உறுதியாக இருக்கிறாங்க. ஸோ அந்த உறுதியான நிலைப்பாட்டை வெற்றிகரமாக நிறைவேற்றிடுவாங்க அப்படி தான் நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பாஜகவுடைய சின்னத்திற்கு 25 தொகுதிகளுக்கு மேலே கொடுப்பது,
இப்போ வருகின்ற தகவல் படி பார்த்து போனால் 41 தொகுதிகளில் தாமரை சின்னம் நிற்கும் அப்படிங்கிறது பாஜகவோட வளர்ச்சி காமிக்குதா இல்லை அதிமுக ரொம்ப விட்டு கொடுத்துரும் அப்படின்னு தெரியுதா? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து கீழே இறங்கி வந்துடுச்சுன்னு தான் பார்ப்பாங்க. இல்லை, நிலைப்பாடு ஒன்று, அது தகுதி தரம் இது எல்லாத்தையுமே இறங்கி வந்திருக்கா? ஒட்டுமொத்தமாக பார்க்குற போது அப்படி தான் தெரிகிறது. ஏன்னா கடந்த 2021 தேர்தலையும் மிக அதிகபட்சமாக 40 இடங்கள் 37 இடங்கள் கேட்டாங்க. ஆனால் மிக உறுதியாகவும் பிடிவாதமாகவும் ஒரு குறைந்த அளவில் 20 தொகுதிகள் மொதல் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பேர வலிமை என்பது அவங்களுக்கு நாங்கள் தொகுதிகளை ஒதுக்குறோம், இங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்டி அணிவிக்கு தலைமை பொறுப்பு, நாங்கள் கொடுக்கிற இடங்கள், நாங்கள் ஒதுக்குகிற தொகுதிகள், அதில் நீங்கள் நில்லுங்க அப்படிங்கிற அந்த நிலை மாறி அவங்க கொஞ்சம் ஒரு 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 பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு பாஜக செயல்பட்டு அதற்கு எடப்பாடி உடன்பட்டு போகிறாரோ அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. அதுதான் 40க்கு மேலே தாமரைங்கிறதுக்கு போயிடுச்சு. இப்போது நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாங்கள் அதிமுகவோட தான் அதிமுகவோட பேசிட்டு அதிமுகவில் ஒரு ராஜ்யசபாவும் வாங்கிட்டார். இப்போ அவரையும் டெல்லிக்கு கூப்பிட்ருக்காங்க. என்டிஏவில் நான் சேர்ந்துட்டேன்னு சொன்ன திரு டிடிவி தினகரன் அவர் எனக்கு என்டிஏவில் தான் நான் இருக்கேன், என்டிஏ பாஜக தான் சீட்டு வாங்கி எனக்கு கொடுக்கும். என்ன காரணம்னா 6 தொகுதிகளுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவித்ததால் அவர் குறைந்தபட்சம் ஒரு 12 இடங்கள் 15 இடங்கள் வேணும்னு அமமுக சொன்னது. அவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா 2021 நீங்கள் 20 கேட்டீங்க, 15 கேட்டீங்க, கடைசியில் 10 தொகுதியாவது கொடுன்னு எடப்பாடிகிட்ட கேட்டு அதுவும் அவர் கொடுக்காதனால அங்கே தனியாக போயிட்டோம். அப்போ ஒரு 20-25 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்தினோம். அது அப்போ இல்லை, அப்போ 2021. அதனால் அந்த அடிப்படையில் இரட்டை இலக்கம் வேணும், 15 12 அல்லது இறுதியாக 10 இடங்களாவது. இவங்க இப்போ 8 9 கொடுக்குற மாதிரி பேச்சு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அது அந்த அமமுகவின் குக்கர் சின்னம் தனி சின்னத்தில் தான் அவர் நிச்சயமாக போட்டியிடுவார். அதை தாண்டி இருக்கிற ஐஜேகே, நம்ம ஏசி சண்முகம் கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, கிருஷ்ணசாமி கட்சி, அந்த கட்சிகள் தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 இடம் 4 இடம் 3 இடம்னு சொல்லிட்டு தாமரை சின்னத்தோட இந்த 30 31 அது ஒரு 10 41 இடங்களில் நிற்கிறதா இதுவரைக்குமான தகவலாக இருக்குது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்பது இன்னும் 2 நாட்களில் அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு. இன்னொரு 4 நாட்களில் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அந்த கட்சியை சார்ந்தவங்க 1 வாரத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. எப்போ சரியாகும் என்பது அமித்ஷாவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தெரியும். ஆனால் நயினார் சொல்றாரு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, மனம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அரசியல்ல எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு தான் கடைசி வரைக்கும் எண்ணிக்கைக்காக போராடுவார்கள் என்பது நம்ம காலங்காலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அணியிலையும் எண்ணிக்கைக்காகத்தான் சிபிஎம்மும் மல்லு கட்டுது, விடுதலை சிறுத்தைகளும் மல்லு கட்டுறாங்க, தேமுதிகவும் இரட்டை இலக்கம் கடைசியில் வேல்முருகன் கிளம்பிட்டாரு. ஆமா, வேல்முருகன் ஆமா, அவர் ஒரு 3 கேட்டாராம், அப்புறம் 2 கேட்டாராம், 1 தான் உதயசூரியன், ஏற்கனவே 1 நின்று வெளியே போயிட்டாரு. இப்போ தகவல் அது அங்கேயுமே பிரச்சனைகள் இருக்குது. சிபிஎம் அந்த 6வது கொடுங்க, 5 தொகுதின்னு இந்திய கம்யூனிஸ்ட் போயிடுச்சு. பெரும்பாலான முன்பு நடைபெற்ற பல தேர்தல்களில் அந்த வித்தியாசம் இருந்திருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு 10னா சிபிஎம்முக்கு 12 கொடுப்பாங்க, இவங்களுக்கு 15னா அவங்களுக்கு 18 கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் முன்னே இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் 5க்கு ஒப்புக்கொண்டாலும் நான் புதிதாக இந்த மாநில செயலாளராக மார்க்சிய கம்யூனிஸ்டுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு தொகுதியையும் இழந்து விட்டேன் என்கிற அவப்பெயர் எனக்கு வரக்கூடாது. எனவே ஒரு பே சண்முகம் அந்த கருத்தை முடிவுறுத்தி 6 வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. வீரபாண்டியனும் அவர் தான் முதல் முறை செயலாளர். ஆமா, அவர் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சரி நமக்கு ஒரே எதிரி பாஜக, எனவே அதற்கு எதிராக போனா என்னங்கிற மனநிலைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் வந்துருச்சு. மார்க்சிய கம்யூனிஸ்ட் அப்படி இல்லை. அவங்க 2 பேருக்குமே பல நேரங்களில் இந்த மாதிரியான முரண்பாடுகள் இருக்கும். நீங்கள் தொகுதிக்கு செலவுக்கு பணமே இந்திய கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி தான், மார்க்சிய கம்யூனிஸ்டுக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது துரைமுருகனை வெளிப்படையாக அறிவித்தார். அதை முத்தரசன் பொது வெளியில் சொல்கிறப்போ எங்கப்பா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் பணம் கொடுத்தாங்கிறீங்க, மதிமுக வாங்குச்சு, விசிக வாங்குச்சு, எல்லா கட்சிக்கும் தானே பணம் கொடுத்தாங்க, அதையும் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்லாம் வெளிப்படையாக சொன்னார். அதனால் இப்போ இடம் குறைவாக இருக்கிற பொழுது நிதியை கொடுத்து சரிப்படுத்துறாங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறாங்க. திமுக அணியை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுமே கடுமையான நிர்பந்தம் திமுக கொடுத்தாங்க.
காங்கிரஸை கடைசி வரைக்கும் இழுத்து பிடிச்சு அந்த 3 சீட்டுக்காக சமரசம் பண்ணிட்டாங்க, 25லேருந்து 28. ஆனால் அதிமுகவில் நிற்க முடியலையே, என்ன காரணம்? ஏன்னா காங்கிரஸ் அளவுக்கு பாஜகவுக்கு இங்கே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்ல வேண்டாம். ஆனால் காங்கிரஸ் வரும் பொழுது ஒரு மதச்சார்பற்ற அடையாளம் எந்த ஒரு கட்சிக்கும் கிடைத்து விடுகிறது. பாஜகவுக்கு அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு கடந்த மக்களவை தேர்தலில் அந்த அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு 18% வாக்கு சதவீதம் வாங்கிச்சு. பாஜக மட்டுமே 8, 8, 9 வரைக்கும் வாங்கியிருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு ஒரு 40 இடங்கள் வாங்குவது என்பது அதிமுகவுக்கு சாதகமாக பிளஸ்ஸாக இருக்குமா, இல்லை எதிர்மறையாக மைனஸாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக மைனஸாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட அந்த 18-19% 2021 கிடைச்சது என்பது 24. ஆமாம் 2024 தேர்தலின் போது கிடைத்தது என்பது இந்த பக்கம் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி எல்லோருடைய அந்த ஆதரவு நிலைப்பாடு. அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு ஒரு 4-5%, மற்ற கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு 4-5%, ஒரு 9-10% வச்சுக்கலாம், ஒரு 8-10%, 8-9% வரைக்குமே இந்த இவர்களுடைய ஆதரவு தான். அந்த தென்பகுதிகளில் முக்குளத்தூரில் இருந்த ஆதரவு வாக்குகள் தான் இருந்துச்சு. அது இப்போ அங்கே இல்லை. டிடிவி மட்டும் போயிருக்காரு. அது எந்த அளவுக்கு சாதியமாக, அது அவர்களுக்கு சாதகமாக இருக்குங்கிறது. டிடிவி போனது அதிமுக பாஜக சாதகமா இல்லையா? இல்லை, அதில் பெருமளவு சாதகம் இல்லைன்னு தான் சொல்கிறேன். என்னன்னா, இந்த அமமுக தொடங்கப்பட்டது திருமதி சசிகலாவுக்காகத்தான் அப்படின்னு டிடிவி தினகரன் உட்பட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளே சொன்னாங்க. அதிமுக வருகிற பொழுது அமமுக கலைச்சிட்டு அம்மா வந்துச்சுன்னா சேர்ந்துருவோம் அப்படின்னு தான் அவங்களுடைய பிரச்சாரம் தொடக்கமே அப்படி தான் இருந்தது. அப்போ டிடிவி தினகரன் எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அவர் கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகளாக துரோக செயலில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் என்னுடைய அரசியலில் ஒரே நோக்கம். எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நான் பிரச்சாரம் செய்வதை விட தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் அளவுக்கு போனவர். இந்த மனநிலையில் கட்சிக்காரனை புறம் கொண்டு வந்திருந்தார். அமமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்களை எல்லாம் எடப்பாடிக்கு எதிராக கொம்பு சீவி விட்டிருந்தார். மிகப்பெரிய தீவிரத்தன்மையோடு எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்கள். இவர்கிட்ட கொம்பை உண்மை. திடீர்னு போய் நாங்கள் பங்காளி சண்டை போட்டோம், முடிஞ்சிருச்சு, என் உடன்பிறப்பு மூத்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு அதை ரசிக்கலை, விரும்பலை. அவர்கள் திருமதி சசிகலாவை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே இப்போ அனைத்து இந்திய புரட்சி தலைவர், மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒரு அரசியலுக்கு தொடங்கி இப்போது இதெல்லாம் விருப்ப மனு, வேட்பு மனுக்கெல்லாம் போய் தாக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பை நிச்சயமாக உருவாக்கும். பெரிய பாதிப்புன்னு சொல்கிறீங்க? பெரிய பாதிப்பு. ஏன் சொல்கிறேன்னா, அமமுக 2021 22 தொகுதிகளில் அதிமுக வெற்றியை பாதிச்சதுல அதிலிருந்து இன்னொரு மடங்கு அதிகமாக சசிகலாவுடைய ஆதரவு வாக்குகள் பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னும் ஏன் சொல்றேன்னா, நான் குறிப்பிட்ட இந்த விஷயம்தான். ஏற்கனவே 10.5% அமல்படுத்திய எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலை தென் மாவட்டங்களில் அந்த எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த 106 பிரிவினருக்கு இன்னும் இருக்கிறது. அது கனன்று கொண்டு இருக்கிறது. அந்த கோப கனல் இன்னும் இருக்கிறது. இதை தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்ததனால் அவரோடு பயணித்த அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்கள், கீழ்மட்ட நிர்வாகிகள் பலருமே அவர் நிலைப்பாட்டை எதிர்த்து சசிகலா ஆதரவு நிலைக்கு வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் பல பேரை பார்த்தேன். அதே போல டிடி தினகரன் எடுத்த அந்த முடிவுக்கு எதிராக அவங்களும் அங்கே போகிறாங்க. எடப்பாடிக்கு எதிரானவர்கள், டிடிவிக்கு எதிரானவர்கள், ஓபிஎஸ்க்கு எதிரானவர்கள், அவர்கள் நிலைப்பாட்டுக்கு எதிரானவர்கள் சசிகலாவை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இதையும் தாண்டி அந்த கமுதி பக்கம் பசுமண்ணில் அவங்க பேசுனாங்கல்ல, எடப்பாடியினுடைய துரோகத்தை இனி நான் தோடு உரித்து காட்டுவேன்னு ஒரு லேசாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டு என்னை மார்பிலும் நெஞ்சிலும் ஈட்டியால் குத்தி ரணப்படுத்திட்டாங்க, என் உயிருக்கே உளவிக்க பார்த்தார்கள்ங்கிற அந்த பேச்சு, அது தென் மாவட்டங்களில் பொதுவெளிகளில் குறிப்பாக பெண்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் கலந்த ஆதரவு. முதலமைச்சராக உட்கார வச்சுட்டு போன அந்த அம்மாவை கொலை செய்யவே முயற்சி பண்ணியிருக்கானான்னு பேச தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த ஆதரவு என்பது நிச்சயமாக வெறும் அமமுக மட்டுமே 22 தொகுதி என்கிற பொழுது இந்த நான் சொன்ன 4 பிரிவினுடைய 1% 2% வந்தாலே ஓட்டுக்கு ஒரு தொகுதிக்கு 3000-4000 ஓட்டு பாதிப்பு வந்ததுன்னா அது அதிமுக ஓட்டு தானே. காலமெல்லாம் வெட்டலைக்கு வாக்கு திமுகவுக்கு சாதகமாயிடும். அது நான் அது மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் ஒரு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிற பொழுது பாஜகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவர்கள் பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கிற பொழுது அது இவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இந்த நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு அடிப்படை காரணம் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாத போக்கு தானே. இந்த பிடிவாத போக்கால் இவர்களுடைய வாக்குகளை இழக்கக்கூடிய நிலை இருக்கிறது என்பதான கள யதார்த்தம். ஆனால் இந்த சமயத்தில்
இந்த விதமான ஒரு தொகுதி பங்கீடு வந்துச்சுன்னா, இடப்பங்கீடு வந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக அதிமுக 160 சீட்டு போடுறாங்க. பாஜக அந்த தாமரை சின்னம் 40 போகுது அப்படின்னா, அதெல்லாம் சமன் ஆகாதா? இல்லை, இப்போ பாரதிய ஜனதா கட்சி 41 இடங்களில் போட்டியிட்டு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிறவர்கள் எந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு பணியாற்றுவார்கள் என்கிறது மிகப்பெரிய கேள்வி. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னா 2021 தேர்தலே பார்த்தோம். பல இடங்களில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய படம் எல்லாமே சுவர் விளங்குற பூரா அழிச்சிட்டு வந்துருங்க, வேண்டாம், கொடி எடுத்துகிட்டு வராதிங்க, தாமரை கொடி எடுத்துகிட்டு வராதிங்க, அதை சுருட்டி வைங்க. இஸ்லாமிய பெருமக்கள் இந்த பகுதியில் 4 தெருவுக்கு மட்டும் கொடியை சுருட்டிட்டு 5வது தெருவிலேருந்து கொடியை தூக்கிட்டு வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பாஜகவிற்கு எதிரான மனநிலை என்பது பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கிறதுங்கிறது தான் யதார்த்தமான நிலை. ஆனாலும் கூட கணிசமான வாக்கு வாங்கியிருக்காங்க. நடைபெறப் போவது சட்டப்பேரவை தேர்தல். இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் என்று களமாடுகிற இந்த தொண்டர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்வதற்காக எந்த அளவிற்கு தீவிரமாக களமாடுவார்களோ அந்த அளவிற்கு ஈடுபாட்டோடு பாஜக, ஏன்னா அங்கே அதிமுக கேண்டிடேட்டு ஒரு தொகுதிக்கு 10 பேர் 5 பேர் மனு செய்திருக்கிறார்கள். பாஜகவுக்கு அது போன போது அவர்களுடைய அந்த பங்களிப்பு என்பது மிக குறைவாக இருக்கும். இதே நிலை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருந்தால் கட்சி தலைமை உத்தரவிட்டு விட்டது, நம் வெற்றியை விட தோழமை கட்சிகளின் வெற்றி முக்கியம் என்று அந்த தலைவர்கள் அறிவித்து விட்டார்கள் அப்படின்னா தீவிரமாக களமாடுவார்கள். அந்த அளவிற்கு திரு எடப்பாடி பழனிசாமி மீதான, அவர் தலைமை மீதான அந்த நம்பகத்தன்மை என்பதோ ஈடுபாடு என்பதோ இன்றைய இந்த தொண்டர்கள் மத்தியில் பெரும்பாலும் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. இந்த செட்டப்போட அவங்க மக்களை சந்திச்சாங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு கடந்த மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட 22% வாக்கு இருந்துச்சு. சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது ஒரு 5% மேலே போகுமா, போகாதா? இல்லை, சதவீத கணக்கில் நிச்சயமாக ஒரு 5% 2% ஏதோ வரும். ஆனால் வெற்றி, ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவது என்பது சாத்தியமில்லை. ஆனால் இதெல்லாம் கணக்கு பார்க்காமையே பாஜக தங்கிட்ட ஒரு 40 சீட்டு எடுத்துக்கும், அதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குல்ல. பாஜகவுக்கு பெரிய கணக்கு இருக்கு. நம்ம உடைச்சே பேசுவோம். அதிமுகவை கபலீகரம் செய்து தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்கிற பார்வை அவங்களுக்கு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனால் இப்போ ஜெயிக்கணும், அதுதான் சொல்கிறேன். ஜெயிக்கணும், கூடுதல் இடங்களை. இப்போ 40 இடம் 41 இடத்துல தாமரைனா ஒரு 10-12 தொகுதிகளில் வெற்றி பெற்றால் 4 இடம் இருக்கிற பாஜக எம்எல்ஏக்கள் 10 இடத்துக்கு மேலே சட்டமன்றத்தில் உட்கார்ற போது நான் வளர்கிறேனே மம்மின்னு அவங்க கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 40, இந்த 10 20 ஆக்கி 20 30 ஆக்கி அடுத்த 2031 நாம் ஒரு கூட்டணி ஆட்சியோ அல்லது இப்போதே கூட்டணி ஆட்சியோ கூட அமைத்து விடுவோம் என்கிற பார்வை இருக்கும். ஏன்னா திரு நரேந்திர மோடி 2-3 இடத்துல பேசினார்ல, மதுராந்தகம், மதுரையில், திருச்சியில். ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சி அமையும்னு சொன்னாரா? இல்லை. என்டிஏ தலைமையில் ஆட்சி. அங்கே பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியினரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய முற்போக்கு கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசினாங்கல்ல. அந்த கண்ணோட்டம் என்பது இன்னுமே ஒரு பெரிய சந்தேகத்தை தான் உருவாக்கி இருக்கு. ஒருவேளை கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற பொழுது கூட்டணி ஆட்சி என்கிற அந்த ஒரு நெருக்கடியை கூட பாஜக கொடுத்து விடுமோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேக பார்வையும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கேட்கும்போது இன்னும் கூட தொகுதி பங்கீடு அறிவிக்கல, இன்னும் நீங்க தாவேக்காவை எதிர்பார்க்குறீங்களா, தாவேக்காவோட பேச்சு நடந்ததா அப்படிங்கும்போது பேச்சே நடக்கிற அப்புறம் எங்கே வரும் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. தாவேக்காவுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தாரா எடப்பாடி, இல்லை வேண்டான்னு சொல்லிட்டாரா? இல்லை, நம்ம தொடக்கத்தில் சொன்னோம்ல, தாவேக்கா வரும் என்று எதிர்பார்த்தார். 100% அவர்களை வரவேற்க தயாராக இருந்தார். அங்கே ஏதோ ஒரு உள்ளீடு அங்கே நடந்த அவர்களுக்குள் தாவேக்காவுக்குள்ளே இருந்த பிரச்சனையா என்னன்னு தெரியல. அவர்கள் தரப்புல நிச்சயமா இல்லை. இப்போ கூட திரு விஜய் டெல்லி போகும்போது பாஜக தான் கூப்பிட்டு பேச வச்சிருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் சமீபத்தில் நடந்த இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் பேசும்போது அது தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் எந்த கட்சியோடைய பி டீம்லாம் இல்லை, எப்போவுமே மதச்சார்பற்ற நிலைப்பாடை தான் கொண்டு இருக்கோம். அப்போ தான் தெளிவுபடுத்தினார். பாஜக விரும்பினதாகவும் எடப்பாடி தான் விரும்பலைங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இல்லை, பாஜக அதிமுக விரும்பியது என்பது பொதுவெளிகளில் அவங்களே பேசினாங்க. செல்லூர் ராஜா ஆகட்டும், மற்ற இங்கே ஆர்பி உதயகுமார், நம்ம சிவகாசியில் இருக்கிறார் பழைய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட
ஆர்பி உதயகுமார் உட்பட ஜெயக்குமார் உட்பட கூட எல்லோருமே அங்கே தமிழிசை சவுந்தரராஜன் எல்முருகன் எல்லோருமே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் தான் நிறைய வாக்கு சதவீதத்தை பெற்றாலும் அது வெற்றியாகாது, தோல்வி தான். இங்கே வந்தால் தான் அவர் கருதுகிற அந்த வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரெண்டு தரப்புலையுமே இருந்தது. இந்த எதிர்பார்ப்பை வைத்து தான் அவங்களுமே தாவேக்காவினுடைய அந்த ஐடி விங் மற்ற அவங்க தான் இதை எங்களை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பவன் கல்யாண் தரப்பில் பேசுகிறாங்க, டெல்லியில் பேசுகிறாங்க, இங்கே எடப்பாடி தரப்பில் இருந்தும் மீடியேட்டர்கள் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பில் இருந்தால் இதை எங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் வரவேற்பு இருக்குது, எங்களை பெருமளவு எதிர்பார்க்கிறார்கள் என்கிற ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சாங்க. எல்லாமே உடைச்சிட்டாங்க. எடப்பாடி பேசவே இல்லைன்ட்டாரு. பாஜகவிலையும் பேச்சுவார்த்தை இல்லை, அங்கேருந்து வந்தது. நீங்கள் தாவேக்கா தரப்பிலிருந்து அணுகினார்கள் அப்படின்னு என்னென்னா, ஜானோ ரைக்கியசாமி ஒரு பக்கம் காங்கிரஸோட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் நம்ம ஆதவ அர்ஜுனா இந்த பக்கம் பாஜக அதிமுக லைனில் பேசுகிறாங்க. புஷி ஆனந்த் யாரோட பேசுகிறான்னு தெரியல. இப்போ அவங்க எல்லாருமே ஒரு 5 பேர் அவங்க அந்த தாவேக்கா நிர்வாகிகளாக இருக்கிறவங்களுமே நவகிரக மாதிரி ஒருத்தர் அவங்களுமே விஜயை வச்சு ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணுறாங்கன்னு மட்டும் தெரிகிறது. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவில் இப்போ சொல்லிட்டாங்க யாரோடையும் கூட்டணி இல்லைன்னு. யார் ஓட்ட வாங்குவார் விஜய்? அதிமுக உடைப்பாரா இல்லை திமுக உடைப்பாரா? யார் ஓட்ட? இல்லை இந்த புதிய வாக்காளர்கள்னு வர்றாங்கல்ல, அதில் ஒரு 60-70% வாக்கு நிச்சயமாக தாவேக்காவுக்கு போயிருக்கு. அரசியல் கட்சிகளில் பயணிக்கிறவர்களுடைய வாக்கு என்பது பெரும்பாலும் போகாது. என்னை பொறுத்தளவில் திமுகவிலேயோ காங்கிரஸ்லேயோ அதிமுகவிலேயோ பாஜகவிலேயோ இருக்கிற இளைஞர்கள் அங்கே போக மாட்டாங்க. தாவேக்காவில் பயணித்த அவருடைய ரசிகர்கள் அதை தாண்டி அரசியல் களத்திற்கு வர விரும்பி அவரோடு பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிற அவர்கள் இப்போது புதிய வாக்காளர்கள், கல்லூரி பெண்கள், இளம்பெண்கள் மத்தியில் அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்குன்னெலாம் கருத்து கணிப்பில் போட்டாங்க. இப்போ ஒரே ஒரு விஷயத்தில் ஒரு நடிகையை அவர் திருமண விழாவுக்கு கொண்டு போனது, அவர் மனைவி கோர்ட்டுக்கு போனது, அந்த இமேஜ் உடஞ்சி போச்சு. அது ஒரு பெரிய பின்னடைவு, சரிவை ஏற்படுத்தியிருக்கு. அது நீங்கள் திராவிட முன்னேற்றக் கழக மகளிர் அணியினர் இப்போ தீவிரமாக வீடு வீடாக போய் அதை தான் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மனிதனுக்கா நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு சரிவு, பின்னடைவு வரும். தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னா 2%, 1% இதில் இருக்கிற மாற்றத்தை விரும்புகிற இளைஞர்கள் மத்தியில் போகும். ஆனால் நான் கடந்த கிட்டத்தட்ட இந்த 2 வருடமாகவே சொல்லிகிட்டு இருக்கேன், 234 தொகுதிகளையும் தாவேக்கா வேட்பாளரை போட்டால் 200 தொகுதிகளுக்கு மேலே கட்டுத்தொகை இழந்துடும், டெபாசிட் இழந்துருவாங்க. தனிப்பட்ட செல்வாக்குகள் ஒரு 10-30 தொகுதியில் டெபாசிட் பெறுவார்கள். ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாது. நீங்கள் எழுதி வச்சுங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து குறிப்பிட்ட துரைக்கரன் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.